ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமீஃபில் கிரியேஷன். இந்த வீடியோவில் நம்ம குட்டியாக ஒரு vlog தான் பார்க்க போகிறோம். இப்போ நாங்கள் போய்கிட்டு இருக்க ஊர் பார்த்திங்கன்னா, நம்ம கும்பகோணத்துலேருந்து ஒரு 20 மினிட்ஸ் ட்ராவலில் இருக்கிற ஒரு குட்டி கிராமத்துக்கு தான் போய்கிட்டுருக்கோம். இந்த கிராமம் முழுசாக வெறும் பசுமையால் நிறைஞ்சிருக்கு. அந்த கிராமத்தோட பேர் வந்து குடிதாங்கி. இந்த கிராமம் ஃபுல்லாகவே விவசாயம் தான் பண்ணிகிட்ருக்காங்க. திரும்பும் திசையெங்கும் எங்கே பார்த்தாலும் பச்சை பசேல்னு தான் இருந்துச்சு. நாங்கள் ஒரு ஸ்பாட்டுக்கு போயிருந்தோம். அங்கே ஃபுல்லாக இந்த மாதிரி செவ்வந்தி பூவை விளைய வச்சுருந்தாங்க. பார்க்க அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஃபோட்டோஷூட் பண்ணுறதுக்கு செம்ம பிளேஸ் இது. இப்போ நான் காட்டுறது இந்த ஒரு பிளேஸ் மட்டும்தான். இதை விட நிறைய பிளேஸ்லாம் வந்து இருந்துச்சு இங்கே. இந்த பூக்கள்லாம் பார்க்குறதுக்கு ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. அங்கே உள்ள தாத்தா கிட்டலாம் இதை எப்படி வந்து விளைய வைக்கிறீங்க, இதை வச்சு என்ன செய்வீங்கலாம் கேட்டுகிட்டு இருந்தோம். இந்த பூக்கள்லாம் வந்து அறுவடை பண்ணி பூ மார்க்கெட்டுக்கு போயிடும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது எல்லாமே மாலைக்காக விளை வச்சுருக்காங்க. இந்த பூக்கள் எல்லாத்தையும் அவ்வளோ செம்மையாக இருந்துச்சு. எல்லா பூக்களுமே ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் தூரம் போனாலுமே அதுவும் அங்கேயும் அந்த பூக்கள் தான் வந்து விளைய வச்சுருந்தாங்க. அப்புறம் இந்த சைடு பார்த்தா அப்புறம் வெண்டைக்காய் செடியெலாம் வந்து கை கெட்டின தூரத்துக்கு வச்சுருந்தாங்க. ரொம்பவே அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இங்கே இருக்கிற சில செடிகளில் வெண்டைக்காயெலாம் பூச்சி அரிச்சிருந்தது. மற்ற வெண்டைக்காயெலாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. அப்படியே ஒரு கூடையில் பிச்சுட்டு வரலாம் அப்படின்னு போல தோணுச்சு. அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக அழகாக முளைச்சிருந்தது. இங்கே உள்ள மக்கள் எல்லாமே கடையில் வாங்குறதை விட அவங்கவுங்க தோட்டத்துலேயே வாங்கி அவங்களே சமைச்சு சாப்பிட்டு ஹெல்த்தியாக இருக்காங்க. அந்த ஊர் ஃபுல்லாகவே பச்சை பசேல்னு அழகாக இருந்தது. ஜில்லு ஜில்லுன்னு காற்றடிச்சிச்சு. அப்புறம் ஒரு தாத்தா நான் அந்த பூவை பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால அது வேணுமான்னு கேட்டு பிச்சு கொடுத்தாரு. இந்த தாத்தா கிட்ட தான் எல்லா கதையும் கேட்டுகிட்டு இருந்தேன். அழகாக சொன்னாங்க இந்த பூவை வச்சு என்ன செய்வாங்க என்னண்டு. இந்த தாத்தா கிட்ட பூவை வாங்கிக்கிட்டு குடிதாங்கிலே பார்த்தீங்கன்னா இந்த ஊரோட கடைசியில் வந்து கொள்ளிடம் ஆறை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அங்கேருந்து கல்லணைக்கு வந்து கொஞ்சம் தூரம் தான் குறுக்கு வழியில் போனோம். அந்த கொள்ளிடம் ஆற்றை பார்க்குறதுக்காக நாங்கள் போனோம். பார்க்கவே வியூ அவ்வளோ அழகாக இருந்துச்சு. மினி பீச்சை பார்த்த மாதிரி இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. தண்ணிலாம் செம்ம கிளியராக இருந்தது. நாங்கள் போன நேரத்தில் நிறைய தண்ணி ஓடலை அப்படின்னு சொன்னாங்க. இப்போ தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாயிடுச்சு தண்ணி விடுற சமயத்தில் இங்கே ஃபுல்லாக தண்ணி நிற்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த ஸ்பாட்டுக்கு ஃபேமிலியோடு வந்து என்ஜாய் பண்ணலாம். ஃபேமிலியோடு வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கான கரெக்டான ஸ்பாட்டு. இங்கே வந்து ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். சூப்பராக ஃபீல் பண்ணுவீங்க. நீங்கள் நம்ம கும்பகோணம் பக்கத்தில் இருக்கீங்க அப்படின்னா இந்த இடத்துக்கு மறக்காமல் வந்து விசிட் பண்ணிவிட்டு போங்க. நீங்கள் இந்த ஊருக்கு ஆல்ரெடி போயிருக்கீங்க அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.